வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கும் வணக்கம். என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய பெயர் இருக்குல்ல, நம்முடைய பெயருக்கு முன்னால அப்பா பேர் போடுவோம்ல, அப்பா பேரை போடும் போது தமிழில் தான் போட வேண்டும், ஆங்கிலத்தில் போடக்கூடாது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப என்னுடைய பெயர் கதிரவன் இருக்கா. நான் இப்ப என்னுடைய பெயர் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, ஏஆர் கதிரவன் போடக்கூடாது. எப்படி போடுறோம் அப்படின்னா, எங்க அப்பா பேர் ஆறுமுகம். அதனால நான் என்ன பண்ணிட்டு ஆவண்ணா இருந்தா கதிரவன் அப்படின்னு போட்டேன். ஆவண்ணா இருந்தா கதிரவன் அப்படின்னு எழுதிட்டேன். சரிங்களா? ஏஆர் கதிரவன் அப்படிங்கிறத ஆவண்ணா இருந்தா கதிரவன் நான் எழுதிட்டேன். இப்ப ஏஆர் கதிரவன் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏஆர் அப்படிங்கிறது ஆங்கில எழுத்துக்கள், கதிரவன் அப்படிங்கிறது தமிழ் எழுத்துக்கள். இந்த ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து எழுதக்கூடாது. அப்படி நீங்க பெயர் எழுதணும் தமிழ்லயே எழுத நீங்க நினைச்சீங்கன்னா, ஒருத்தரோட பேர் கந்தசாமின்னு இருக்கு, அவங்க அப்பா கருப்பையான்னு இருக்கு, அவர் கே கந்தசாமின்னு எழுதுவாரு. கே கந்தசாமி எழுதக்கூடாது. எப்படி எழுதுறீங்களா? அவங்க அப்பா கருப்பையா தானே, கந்தசாமி அப்படின்னு கந்தசாமி அப்படி எழுதணும். என்னைக்காவது நம்ம இப்படி எழுதியிருக்கோமா? போட்டு கந்தசாமி போட்டு எழுதியிருக்கமா? இன்னைக்காவது கந்தசாமி அப்படின்னு போட்டு என்னைக்கா எழுதியிருக்கமா? எழுத மாட்டோம்ல. அப்ப அப்பாவுடைய பேரு தமிழர்களாகவும் தன்னுடைய பேரை ஆங்கிலத்திலும் இப்படி எதையா எழுதியிருக்கமா? எழுதலையில. அப்ப அதே மாதிரி தானே கே கந்தசாமி என்று எழுதுவதற்கு பதிலாக க கந்தசாமி என்று எழுதிப்பார்கள். உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக ஆறு கதிரவன் போடுறோம், க கந்தசாமி போடுறோம். ஆறு கதிரவன் க கந்தசாமி அப்படின்னு அப்பாவுடைய முதலெழுத்தை தமிழாக எழுது. சரிங்களா? இந்த ஆங்கில எழுத்தை முதலெழுத்தாக போடுவதை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தமிழில் தான் கையெழுத்து போட வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழில் தான் கையெழுத்து போட வேண்டும், ஆங்கிலத்தில் தயை கொண்டு கையெழுத்து போட வேண்டாம் என்பதை கல்விச்சாலை நேயர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல எல்லாருமே தமிழ்ல தான் கையெழுத்து போடணும், ஆங்கிலத்துல கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லாரும் அதே மாதிரி செய்வோம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, அவரு பேரு கதிரவனா, அவி அப்பா பேரு ஆறுமுகமா, அதனால ஏஆர் கதிரவன் எழுதக்கூடாதான். அதுக்கு பதிலா ஏக்கு பதிலா ஆவும், ஆறுக்கு பதிலா ரூவும் போட்டு ஆறு கதிரவன் அப்படின்னு போடணுமாமா. கருப்பையா பையன் கந்தசாமி அப்படின்னா கே கந்தசாமின்னு போடக்கூடாது, க கந்தசாமி அப்படின்னு போடணும் அப்படின்னு சொல்றாரு. என்னைக்காவது நம்ம பேரை இங்கிலீஷ்ல எழுதியும் அப்பா துணை எழுத்த தமிழ்ல எழுதியும் போட்டிருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல. ஆனா ஏஆர் கதிரவன் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் அதே ரெண்டு எழுத்தையும் பயன்படுத்தணும்னு யார் சொன்னா? இதையாவது ஒழுங்கா சொல்றீங்களா? அவனுக்கு இங்கிலீஷ்ல ரெண்டு எழுத்து சேர்ந்தாதான், மூணு எழுத்து சேர்ந்தாதான் ஒரு எழுத்து வரும். ஆனா நமக்கு ரெண்டு எழுத்து சேர்ந்தா சொல்ல மாறிடும். அப்படி இருக்கும்போது அவன் ரெண்டு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் ரெண்டு போட்டீங்கன்னா சொல்லு வந்துருதா? இது ஆறு அப்படிங்கிறது சொல்லாயிருதா, வினையாயிருதா? இப்போ ஆறு கதிரவன் அப்படின்னா ஒரு கதிரவன் தானே இருக்கு, எத்தனை பேரு, என்ன அஞ்சு எங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடும்ல. அதனால அப்படி போடக்கூடாது, ஒரு எழுத்து தான் எழுதணும். ஆறுமுகம் கதிரவன் அப்படின்னா ஆ கதிரவன் தான் எழுதணும். கருப்பையா மகன் கந்தசாமி அப்படின்னா க கந்தசாமி தான் போடணும். அதுக்காக அவன் ரெண்டு போடுறான் அப்படிங்கறக்காண்டி நம்மளும் அப்படி போடக்கூடாது. அப்பா பேரு வெள்ளையா அப்படின்னாக்கினா பையன் பேர் எழுதும் போது வெள்ளுன்னு எழுதுறதா, பையன் பேரு கந்தசாமின்னா அப்பா பேரு கருப்பையான்னாக்கினா கரு கந்தசாமின்னு எழுதுறதா, கரு வெறு உள் உரு இப்படி எழுதுறதா? அப்படி எழுதக்கூடாது, ஒரு எழுத்து தான் போடணும். அவனுக்கு கந்த அப்படிங்கிறதுல மூணு எழுத்துக்கு அவனுக்கு எத்தனை எழுத்து வந்திருக்கு பாருங்க, ஆறு எழுத்து வந்திருக்கு. அதனால அவன் ரெண்டு எழுத்து மூணு எழுத்து சேர்த்து போடுறான். அதுக்காண்டி அதே மாதிரி நம்ம பார்த்து எழுதணும்னா அது எதுக்கு எழுதணும்னு கேட்க. அப்படி எழுதக்கூடாது, ஒரு எழுத்து தான் போடணும். துணை எழுத்து ஒரு எழுத்து தான் போடணும். அதையாவது ஒழுங்கா சொல்ல மாட்டேங்க, அதுவும் சொல்ல மாட்டேங்க. அடிப்படை மொழிங்கிற விஷயமே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எப்படி பாடம் நடத்துறீங்கன்னே தெரியல. கந்தசாமி நீ இங்கிலீஷ்ல எழுதி அப்பன் பேரு தமிழ்ல போடக்கூடாதான், இதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ ஜோசப் மகன் ஜெபஸ்டின், இது எப்படி எழுதுறது? அப்பா பேர் ஜோசப், ஜெபஸ்டிங்கிறது பையன், இப்ப எப்படி எழுதுறது இத?
எதுக்கு வந்தாலும் இதுக்கு தானே வரிய. கந்தசாமி, கருப்பசாமி, பெரியசாமி, ராமசாமிக்கு தானே வரிய. இந்த இதுக்கு எங்க போறது? இதுக்கெல்லாம் ஒருத்தருக்கு வர மாட்டீங்க. பேர் சொல்ல வந்தாலும் சரி, மொழியில வந்தாலும் சரி, இதெல்லாம் மறந்துடுறிய. இந்த சமஸ்கிருதம் வடமொழிங்கிற இதே இப்படிதான் இருக்கும். எதுக்கு வந்தாலும் இதுக்கு மட்டும் தான் வருவான், இதுக்கெல்லாம் வர மாட்டான். மொழிக்கு வந்தாலும் இதுக்கு வர மாட்டான். ஜோசப் ஜெபஸ்டினுக்கு வர மாட்டான். காதலுக்கு வந்தாலும் ஆயிஷாக்கும் ஜெனிஃபருக்கும் வர மாட்டான். திவ்யாக்கு மட்டும் வருவான். காதலுக்கு வந்தாலும் திவ்யாக்கு மட்டும் வர்றது. ஆயிஷாவும் அதே பொண்ணு தானே, ஜெனிஃபரும் அதே பெண்ணு தானே. அது என்ன திவ்யாக்கு மட்டும் பேசுறிய? ஜோசப் ஜெபஸ்டின்னு வைக்க கூடாது தானே? அதை சொல்ல முடியுமா? இல்ல அதை சொல்ல முடியுமான்னு கேட்கேன். பிறகு இதுக்கு மட்டும் பாடம் எடுத்துட்டு இருக்கிய. அதுவும் ஒழுங்கா எடுத்தீங்களா? அதுவும் கிடையாது. இதுக்கு யார் கூட இருப்பா? இதுக்கு யாரும் எடுப்பா? எல்லாரும் தமிழ்ல பேர் வைக்கணும். தமிழ்ல பேர் வச்சவங்க தான் அரசு பண்ணி வழங்கப்படும் சொல்ல முடியுமா? எல்லாரும் பேர் வச்சு எப்படி பேர் வைப்பவ? இப்படி வச்சு பாரு. ஜோசப் ஜெபஸ்டின் எங்க இருந்து வந்தது? ஜோசப் ஜெபஸ்டின் எங்க இருந்து வந்தது? சரி, அதை விடுங்க. அந்த ஐயாட்ட கல்விச்சாலை ஆசிரியர் ஐயாட்ட ஒரு கேள்வி. கதிரவன் என்றால் என்ன? முதல்ல உங்க பேர் சொல்லுக்கு அர்த்தம் சொல்லுங்க. இது எப்படி பிரிப்பீங்க? பிரிச்சா என்ன பொருள் தருன்னு சொல்ல முடியுமா? கதிரவன் என்றால் என்ன? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.